இனிமேல் நீங்க YouTubeலலாம் வீடியோ போட்டு காசு சம்பாரிக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா, இனிமேல் அதெல்லாம் நடக்காது. இந்த ஜூலை 15க்கு அப்புறம் மானிட்டைசேஷன் பாலிசியில சேஞ்சஸ் பண்ண போறாங்க. இந்த ஜூலை 15க்கு அப்புறம் நீங்க வந்து YouTubeல போடுற எல்லா கண்டென்ட்டுக்குமேலாம் காசு வராது. சில கண்டென்ட்டுக்கு மட்டும்தான் காசு வரும். இந்த டேர்ம்ஸ்ல வந்து என்னென்னலாம் மாத்திருக்காங்க அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல டீட்டெயிலா சொல்லப் போறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன சேஞ்ச் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம்னா, இந்த மானிட்டைசேஷன் பண்றவங்க எல்லாம் ஏஐ வச்சு ஃபுல்லா ஜென்ரேட் பண்ணி வீடியோ போடுறாங்கல்ல. அதாவது ஒரு வீடியோ எடுத்துட்டோம்னா இந்த VO3 இப்போ கூகுள் லான்ச் பண்ணியிருக்க VO3ங்கிற ஏஐ டூலை வச்சு ஒரு வீடியோ ஃபுல்லாவே ஜென்ரேட் பண்ற மாதிரியே வந்துருச்சு. அந்த மாதிரி கண்டென்ட் போடுறவங்களுக்கு இனிமேல் மானிட்டைசேஷன் ஆகாது யூடியூப்ல. நெக்ஸ்ட் என்ன மாதிரி பார்த்தோம்னா, இந்த ஸ்டாக் ஃபுட்டேஜ், அதாவது ஸ்டாக் வீடியோஸ், ஸ்டாக் ஆடியோ, ஸ்டாக் வீடியோஸ். அதாவது இப்போ நீங்க ஸ்டாக் வீடியோஸ்னா ஒண்ணுமே இல்லை. வீடியோல வந்து ஒரு சன்செட்டை நீங்க போடணும்னா நீங்க போய் ஷூட் பண்ணாம ஒரு இடத்துல இருந்து டவுன்லோட் பண்ணி போடுறீங்கல்ல, அதுதான் ஸ்டாக் வீடியோ. அந்த ஸ்டாக் வீடியோ போட்டாலுமே உங்களுக்கு இனிமேல் மானிட்டைசேஷன் ஆகாது. ஸ்டாக் வாய்ஸ் ஏற்கனவே ஒரு வாய்ஸ் ஓவர் பண்ணி வச்சிருப்பாங்க. இந்த மாதிரி மீம்ஸ்ன்னு சொல்ல முடியாது, கிட்டத்தட்ட மீம்ஸ் மாதிரி தான் ஒரு வாய்ஸ், ஒரு ஏஐ மூலியமா ஜென்ரேட் பண்ண வாய்ஸ். அந்த மாதிரிலாம் நீங்க பண்ணீங்கன்னா யூடியூப் சேனல் வந்து மானிட்டைசேஷன் ஆகாது. நெக்ஸ்ட் வந்து என்னன்னு பார்த்தோம்னா, மூவி கிளிப்ஸு, இந்த ட்ரெய்லர்லாம் வரும், அதெல்லாம் வந்து எடிட் பண்ணி ஒரு சேனலில் போடுவாங்க. பார்த்துருக்கீங்களா? நீங்கள் ஒரு மூவியோட ட்ரெய்லர் வருதுன்னா அதோட கிளிப்பை யூஸ் பண்ணி இன்னொரு வீடியோ ஜென்ரேட் பண்ணி ஒரு வீடியோ புதுசாக லான்ச் பண்ணுவாங்க நிறைய சேனலில். அந்த மாதிரி போட்டாலுமே இனிமேல் உங்கள் சேனல் வந்து மானிட்டைசேஷன் ஆகாது. இனிமேல் ரியாக்ஷன் வீடியோ, அந்த மாதிரிலாம். ரியாக்ஷன் வீடியோனா இப்போ வந்து ஒருத்தரோட, இப்போ நான் வந்து பேசுகிறேன், இந்த மாதிரி ஃபேஸ் காட்டாமல் ஒரு ரியாக்ஷன் இல்லாமல் எமோஷன் இல்லாமல் ஒரு வீடியோ போடுறவங்களுக்கு இனிமேல் மானிட்டைசேஷன் ஆகாது. இது வந்து ஜூலை 15லேருந்து சேஞ்ச் பண்ணுறாங்க. இந்த கண்டென்ட்லாம் நீங்கள் வந்து ஜூலை 15க்கு அப்புறம் போட்டால் தான் உங்களுக்கு மானிட்டைசேஷன் ஆகாது அப்படின்லாம் இல்லை. இதுக்கு முன்னாடி நீங்கள் போட்டிருந்தாலுமே உங்களுக்கு மானிட்டைசேஷன் ஆகாது. அப்படி ஆயிருந்தாலுமே அந்த மானிட்டைசேஷனை கட் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தோன்னா, நீங்கள் வந்து ஒரே டெம்ப்ளேட் யூஸ் பண்ணி ஒரு நிறைய கண்டென்ட் போட்டிருப்பீங்க. அந்த மாதிரி போடுறவங்க எல்லாத்தையுமே பிளாக் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் யூடியூப் எதுக்காக பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்தோன்னா, ஃபேஸ் காட்டி ரியாக்ஷனோட ஒரு வீடியோ போடுறவங்கள வந்து யூடியூப் வந்து பூஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ரூல்ஸை கொண்டு வந்திருக்காங்க. முதல்லலாம் நம்ம போடுற கண்டென்ட்டை தான் யூடியூப் வந்து அனலைஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. என்ன கண்டென்ட் போடுறாங்க, அது வந்து பீப்புள்ஸ்க்கு வந்து காட்டலாமா வேணாமாங்கிறத, அதை தான் வீடியோவை தான் அனலைஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இனிமேல் வந்து நம்ம சேனலே அனலைஸ் பண்ண போகிறாங்க. என்னென்னலாம் நம்ம சேனலில் போட்டிருக்கோம் அப்படிங்கிறத வந்து, இப்போ சேனலில் வந்து ஏஐ வச்சு நிறையமா யூஸ் பண்ணியிருந்தாங்களா, இந்த மாதிரி டெம்ப்ளேட் நிறைய யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா அவங்களோட மானிட்டைசேஷன் எல்லாம் கட் பண்ண போகிறாங்க. எந்த மாதிரி கண்டென்ட்லாம் போடலாம் அப்படிங்கிற மாதிரி பார்த்தோன்னா, உங்களோட ஓன் கண்டென்ட், நீங்கள் ஷூட் பண்ண வீடியோ, ஸ்டாக் வீடியோஸ் வந்து அதிகமாக யூஸ் பண்ணாமல் கொஞ்சம் எப்பயாச்சும் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் வந்து அந்த ஸ்டாக் வீடியோஸை, ஸ்டாக் கிளிப்ஸ் எல்லாம் நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மானிட்டைசேஷன் ஆகாது. அதே மாதிரி ஸ்டாக் வாய்ஸையும் நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு மானிட்டைசேஷன் ஆகாது. அதனால உங்களோட ஓன் கண்டென்ட்டை நீங்கள் ஷூட் பண்ணுறது நீங்கள் எந்த கண்டென்ட் போட்டாலுமே நீங்கள் ஒரு இதை ஷூட் பண்ணி நீங்கள் போடுங்க. அதே மாதிரி ஒரு பேக்ரவுண்டில் இமேஜ் வச்சுட்டு நீங்கள் ஏதோ ஒரு சாங் போடுறீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தாலுமே அது உங்கள் ஓன் பிக்சராக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இதில் இம்பார்ட்டண்ட்டாக இதெல்லாம் பண்ணிடாதீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு 2 விஷயம் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தோன்னா, இந்த இன்ஸ்டாகிராமில் வர்ற ரீல்ஸு அந்த மாதிரியெல்லாம் நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூடியூப்பில் ஆட் பண்ணாதீங்க. அதே மாதிரி யூடியூப் ஷார்ட்ஸு ரீல்ஸ்லலாம் வர்றதெல்லாம் நீங்கள் போட்டு யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு மானிட்டைசேஷன் ஆகாது. உங்கள் சேனலை வந்து யூடியூப் அஃபிஷியல் பார்ட்னர் ப்ரோக்ராம்லேருந்து உங்களை வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அதாவது உங்கள் சேனலையே ரிமூவ் பண்ணிடுவாங்க. இதுதான் இந்த ஜூலை 15க்கு மேலே அப்டேட் ஆக போகிறது. இந்த மாதிரி கண்டென்ட்டை ரெகுலராக பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.